டெய்லி உருவம் மாறுற நம்ம ஹீரோவோட ஸ்டோரி தான் இது. ஒரு நாள் பையனா இருப்பான், ஒரு நாள் பொண்ணா இருப்பான், ஒரு நாள் சின்ன குழந்தை, வயசானவங்க, இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்ச உடனேயுமே ஹீரோவோட உருவம் எப்பயுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். விஷயம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இவன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப பிசினஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணை அவன் எதிர்ச்சியா மீட் பண்றான். அந்த பொண்ணை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால டெய்லி அவன் எந்த உருவமா எடுக்கிறானோ அந்த உருவத்தை வச்சு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகி அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறான். இந்த பொண்ணுக்கு நல்லா அப்ரோச் பண்றதுக்காக ஒரு நல்ல அழகான உருவம் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்றான். அவன் நினைச்ச மாதிரியே கொஞ்சம் எங்கா நல்ல அழகான பையனா அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்று இந்த பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஃபுல்லா இந்த பொண்ணு கூட பழகலாம், ஆனா தூங்கி எந்திரிச்சாதான் அவனோட உருவம் மாறிடுமே. ஒரு நாள் ஃபுல்லா பழக்கினதுலயே இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. அதனால நம்ம ஹீரோவுக்கு மனசே வராம 3 நாளா கஷ்டப்பட்டு தூங்காம இருக்கான். ஆனா எத்தனை நாள் இருந்தாலும் அது அதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அதனால ட்ரெயின்ல போகும்போது அவனை மறந்து அசந்து தூங்கிடுறான். அப்புறம் என்ன, அவனோட உருவம் மாறிடுது, அதுவும் இந்த மாதிரி ஒரு உருவத்துல. இப்போ இப்படி போய் நின்று நான் தான் உன்னோட காதலன்னு சொன்னா யாரு தான் ஏத்துப்பா? பண்றதுன்னு தெரியாம ஹீரோயினை பாக்குறதுக்காக போறான் ஹீரோ. ஹீரோயினும் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இவ்வளவு நேரம் ஆகியா, ஆளை காணமே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு அவ கிளம்பிடுறா. ஒரு அப்பியரன்ஸ்ல போயிட்டு நான் தான் உன்னோட லவர்னு சொன்னா அவளும் ஏத்துக்க மாட்டா, இதை நம்பவும் மாட்டா. கடைசியில உங்களோட காதல் என்ன ஆகுதுன்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி.